இன்னைக்கு ஆண்டவர்கள் சொல்ற நீங்க ப்ராசஸ்ல இருக்கிறீங்க, நீங்க கைவிடப்படல. அல்லேலூயா. உங்களை ஆண்டு கைவிடல, விட்டு போகல. ஹalleluya. என் தேவன் விட்டு போகாத தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆமென். நேரம் நீ கதறிக் கொண்டிருக்கிற அல்லவா, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா இல்லையா, ஆண்டவரே நீர் பேசுகிறீரா பேசலையா, ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து பதில் சொல்லுறீங்களா சொல்லலையான்னு என்று ஒரு தடுமாற்றம் இருக்கும் அல்லவா. ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கதானே ப்ராசஸ்ல இருக்கிறேன், நானும் உன் கூட தானே வந்துகிட்டு இருக்கிறேன், நானும் எகிப்துல இறங்கின தேவன் தானே உன் கையை பிடிச்சு வந்துகிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு உன் கூடயே நிக்கிறேன்னு கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன ஆமென். சொல்றாரு, ஆமென். ஏன் ஆண்டவர் சொல்றாரு சும்மா இருப்பீர்கள், ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? அந்த வார்த்தைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த எகிப்தியர் சொன்னாங்களாம், இஸ்ரேல் ஜனங்க சொன்னாங்களாம், எங்களை சும்மா விட்டு விடும். என்ன சொல்றாங்களா, எங்களை சும்மா விட்டுரும், எகிப்திலேயே எங்களை சும்மா விட்டுரும், நான் எகிப்தை விட்டு அப்படியே விட்டுரு, எகிப்திலேயே எங்க விட்டுற வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு தூரம் அழைச்சி வந்து இப்ப பார்வோன் பின்னாடி வர்றான், முன்னாடி செங்கடல் இருக்கு, நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இப்படி எங்களை கொண்டு வந்து சாகக்கா கொண்டு வர அப்படி சொல்லி மோசேட்ட என்ன பண்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஆர்கியூ பண்றாங்க. அன்னைக்கு நேரம் நம்முடைய ஆத்மா ஆர்கியூ பண்ண, ஆண்டவர்கிட்ட என்னை கொண்டு போட்டா நல்லா இருக்கும் ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறது என்ன பிரயோஜனம், உங்களுடைய கையை வச்சு எங்களை கழுத்து நெரிச்சு கொன்று போடுங்க ஆண்டவரே, நான் சாகதான் விரும்புறேன், வாழ்றதே பிடிக்கல, நான் எதுக்கு ஆண்டவரை வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆத்துமா சில நேரத்தில் கசப்பா இருக்கலாம். இது இயற்கை தான். எலியாவே என்ன பண்ணாரு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி செபிக்கிறாரு. நான் பிதாக்களை பார்க்க நல்லவன் இல்லைன்னு சொல்லி புலம்புறாரு. அதே போல அநேக நேரத்தில் விசுவாசிகள் புலம்பலாம், தேவ பிள்ளைகள் புலம்பலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இருக்கலான்னு அங்க சொல்ற இல்ல, நான் ஒரு இடத்த உன்னை சும்மா இருக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்ன செய்யணுமா, ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு பாரு. பார்வோனை பார்த்து பயந்த தேவ பிள்ளையே கர்த்தரை பார்த்து என்ன செய்வார் பாரு. ஹல்லேலூயா. சொல்லுவோமா ஹல்லேலூயா. நீ பார்வோனை பார்த்தனாலதான் பயப்படுற, கர்த்தரை பார்த்தா முன்னாடி போவ. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்தா இன்னும் ஆழமா போவ, கர்த்தரை பார்த்தா இன்னும் முன்னாடி போவீங்க. என்னைக்குமே விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை முன்னாடி நிறுத்தி கர்த்தரையே உற்று பார்த்தீங்கன்னா முன்னாடி போவீங்க, வளருவீங்க. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு வந்த பிரச்சனைகளை பார்த்து பழைய போராட்டங்களோடு அதோடு மல்லு கட்டுற மாதிரி இருக்கிறதேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போறீங்க. சரி, நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா, யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீர்கள், சும்மா இருப்பீர்கள். அந்த வார்த்தையுடைய முழு அர்த்தம் என்னன்னா, இங்கிலீஷ் அதாவது கிரேக்க வார்த்தையில சும்மா இருப்பீர்கள்ன்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில சரேஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை. நீங்க வார்த்தையை ஞாபகத்துக்கு வச்சுக்க.